2 நாள் பயணமாக சென்னை வந்திருந்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தனி விமானம் மூலம் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்ட அவரை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், ஜெயக்குமார் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர். மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆதரிக்க தமிழக அரசு துணிச்சலாக முடிவு எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில நலனுக்காக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எடுத்திருக்கும் முடிவை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிற அந்த ஆத்திரம், அவருக்கு இருக்கிற அந்த உணர்வு, அவருக்கு இருக்கிற அந்த பற்று, அவருக்கு இருக்கிற அந்த ரோஷம், அந்த துணிவு, ஒரு துளி அளவாவது இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய குதிரை பேராட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அது இருப்பதாக தெரியவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரும் பட்சத்தில் அதிமுக எம்பிக்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இது தமிழக அரசுக்கு கிடைத்துள்ள நல்ல சந்தர்ப்பம் எனவும் கூறியுள்ளார். நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் அமைங்க, நாங்க 37 பேர் ஓட்டு போடுறோம்னு சொல்லுங்க, ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. இல்ல ஆதரவை நாங்க திரும்ப பெற்றுக் கொடுவோம்னு சொன்னா பயந்து போய் ஆட்சியை காப்பாத்திக்கணும். ஏன்னா அடுத்த தடவை ஆட்சி வரப்போறது இல்ல. கண்டிஷனை ஒத்துக்கிட்டு ஆதரிப்போம், இல்லாட்டி ஆதரிக்க மாட்டோம்னு சொல்லுங்க. மொத்த தமிழ்நாடு உங்களை வாழ்த்து, நான் முதல்ல வாழ்த்துவேன். மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நியாயமாக பார்த்தால் அதிமுக தான் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நியாயமா நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு முன்மொழிந்து அதுக்கு முழுமூச்சா முன்னெடுத்திருக்க வேண்டிய ஆட்களை நம்மளுக்கு தான். ஐயா சந்திரபாபு நாயுடு வைக்கிற காரணத்தை விட நமக்கு தான் வலுவான காரணம் இருக்குது. நம்ம தான் அதிக பாதிப்புக்கு ஆளாகிறோம். அது திட்டமிட்டு காவிரி மேலாண்மை அமைக்கிறதுலேருந்து நகர்ந்து போகுது. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்தால் மாநில உரிமைகளை கேட்க முடியாமல் போய்விடும் என அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2 வார காலம் பொறுத்திருந்து பார்த்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என கூறியுள்ளார். ராஜினாமா செய்து ஒரு நாள் போட கத்தோடு முடிஞ்சு போச்சு. பிறகு அவை நடந்துட்டு இருக்கு, யாரும் கேட்கறது நாதி இல்லாம தமிழகம் போய்விடும். ஆகவே தான் மக்கள் என்ன எங்களுக்கு உத்தரவு தந்திருக்கிறார்களோ, என்ன கடமை எங்களுக்கு தந்திருக்கிறார்களோ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலாக இருக்கட்டும், நாடாளுமன்றத்திலாக இருக்கட்டும், அம்மா வழியில் போராடி கொண்டிருக்கிறோம், வெற்றி பெறுவோம். தினகரன் அணியில் செயல்பட்டு வந்த நாஞ்சில் சம்பத் அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காவிளையில் உள்ள தனது வீட்டில் பேட்டியளித்த நாஞ்சில் சம்பத், திராவிடமும் அண்ணாவும் இல்லாத இடத்தில் தனக்கு வேலை இல்லை என்றார். கடந்த 15ஆம் தேதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை தினகரன் தொடங்கிய நிலையில் அவரது அணியிலிருந்து விலகுவதாக நாஞ்சில் சம்பத் அறிவித்துள்ளார். சங் பரிவார் அமைப்புகளுக்கு சாமரம் வீசுவதாக அவர் தினகரன் மீது குற்றம் சாட்டியுள்ளார். காலமாக எந்த கொள்கையை பேசி ஒரு இன உணர்வித்தியை பற்ற வைத்தேனோ அந்த கொள்கை திரவியத்தை கீழே கொட்டிவிட்டார் டிடிவி தினகரன். இது அதிர்ச்சிகரமான செய்தி. இந்த அதிர்ச்சியிலிருந்து நான் இன்னும் விலகவில்லை. ஆகவே டிடிவி தினகரனை விட்டு நான் விலகுகிறேன். எந்த மாற்றுக் கட்சியிலும் இணைவதற்கு என்னுடைய மனதில் இடமில்லை. அண்ணாவையும் திராவிடத்தையும் தாம் அவமதித்து விட்டதாக நாஞ்சில் சம்பத் கூறுவது தவறானது என தினகரன் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை அவமதிக்கும் வகையில் அவர் பேசியது வேதனை அளிப்பதாக தினகரன் குறிப்பிட்டுள்ளார். அவர் பெயர் காரணம் சொல்லி விலகிறது உண்மையிலேயே வருத்தம் அளிக்கிறது. காரணம் என்னென்னா, அண்ணாவையும் திராவிடத்தையும் நான் ஏதோ அவமதித்த மாதிரி பேசுகிறாரு. அம்மா திராவிடத்துக்கு அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி அம்மாவை இவர் இந்த இதில் அம்மாவை அவர் அவமதிக்கிற மாதிரி பேசுனதான் வருத்தம் அளிக்கிறது. நாஞ்சில் சம்பத்தை போன்று தினகரன் அணியிலிருந்து மேலும் சிலர் வெளியேறுவார்கள் என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வெளியே வந்தது எப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம். இதெல்லாம் எப்படின்னா, நெல்லிக்காயெல்லாம் ஒட்டுமொத்தமாக கட்டி வச்சுது. அது கொட்டினோன்னு செதறிடும். அது நாஞ்சில் சம்பத் வந்திருக்காரு. அடுத்தது சில பேர் வருவாங்க. பாஜகவிற்கு எதிராக பேசியது எப்படி அதிமுக கொள்கைக்கு எதிராக பேசியதாக கருத முடியும் என அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட KC பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சிக் கொள்கைக்கு எதிராக பேசிய அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். நீட் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களில் 4000 பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்.
குரங்கணி விபத்தில் உயிரிழந்த சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த நிஷா மற்றும் ராஜகீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த ஆசிரியை அனுவித்யா இல்லத்திற்கு சென்ற கமல் அவர்களது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கமல், குரங்கணி பகுதியில் 7 நாட்களாக காட்டுத்தீ எரிந்து கொண்டிருந்ததாகவும் இதுகுறித்து முன்னரே எச்சரிக்கை செய்திருக்கலாம் என்றும் கூறினார். ஒரு வாரமாக அங்கே நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது முன்னாடி கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி 1000 குறைகள் சொல்லலாம். இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு செய்ய வேண்டியதுகள்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த மலையேற போகிறவங்களாகட்டும், எல்லாரும் எல்லா சேஃப்டியும் எடுத்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு பாடம்.